ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நீங்க? இப்பதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். இதுக்கு மேல நான் வாழ்றது வேஸ்ட். ஊரே சொல்ற மாதிரி நான் ஒரு ராசி இல்லாதவ. இனிமே நான் உயிரோட இருந்தா என்னால நிறைய உயிர் தான் போகும். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறது தப்பு. என்ன விடுங்க. ஒரு உசுறு போனது இருக்கட்டும், இன்னொரு உசுறு போக வேண்டாம். சொன்னதை புரிஞ்சுக்காங்க. நீங்க என்ன இப்ப காப்பாத்திரலாம், ஆனா நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ நான் சாக போறது உறுதி. நீங்க என்ன எப்பவுமே என் கூட காவலுக்கு இருக்க போறீங்களா? எப்ப இருந்தாலும் நான் சாகதான் போறேன். அதுக்கு நான் இப்பவே செத்துட்டு போறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இல்ல, இனி நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். காலத்துக்கு உன் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் பேர் பிரபாகர். நான் ஒரு டாக்டர். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் கூட இருந்து உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். என் மேல பரிதாபப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் ஒத்து வராது. தயவு செஞ்சு உங்க வழியை பார்த்துட்டு போங்க. உங்க தாத்தாவில இருந்து அந்த கலிவர்தனோட ஒட்டுமொத்த குடும்பமும் காஞ்சனாவுக்கும் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடக்கிற வேலைய மணிமங்கலத்துல பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ராத்திரி எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த நொடியில இருந்து நீ என்னோட பாதி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இனிமேல் எதை பத்தி கவலைப்படாத. ஒரு கணவனா நான் உங்கள்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதனால நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்றேன். இந்த விபத்துக்கு நான் காரணம் இல்லை. அந்த ஆக்சிடென்ட்டை நான் பண்ணல. அதுக்கு காரணமா இருந்தவர் எங்க அப்பா. அந்த கார் ஓட்டிட்டு வந்தது எங்க அப்பா தான். அவர்னால தான் விபத்து நடந்திருக்கு. நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவர் கொண்டு வந்தாங்க. அங்க வச்சுதான் போலீஸ்கிட்ட ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்த ஒருத்தன் எங்க அப்பாவுடைய கார் நம்பரை பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தான். போலீஸே எங்க அப்பாவை கைது பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஆனா எங்க அப்பா இந்த மாதிரி யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நினைச்சதில்லை. எங்க அப்பா அந்த ஊரோட நாட்டாம மட்டும் இல்ல, இந்த ஊரே மதிக்கிற நீதிமான் கூட. அவர் எப்படி தன்னால ஒரு விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சோம் காரை நிறுத்தாம போயிருப்பாரு? கண்டிப்பா இந்த விபத்து அவருக்கு தெரியாம நடந்திருக்கும். ஆனாலும் தன்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அடுத்த நிமிஷம்
சத்தியமா அவர்னால தாங்கிக்கவே முடியாது. உயிரியே விட்டுருவாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். உடனே நான் தான் அந்த காரை ஓட்டிட்டு போனதா போலீஸ்ட்ட சொல்லி கேஸை நான் என் பேர்ல வாங்கிக்கிட்டேன். இந்த உண்மை எப்பவும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு எனக்கும் எங்க ஊருக்காரரு கலிவர்தனுடைய தங்கச்சி காஞ்சனாக்கும் கல்யாணம்.